அர்ஜுன் வந்ததும் எப்படியாவது நம்ம பிளான சொல்லி ஒர்க் அவுட் பண்ணணும். அர்ஜுன் என்ன பண்ற? அர்ஜுன் அர்ஜுன் என்ன பண்ற? விடு. என்னது? ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்க. ஏய் பின்ன பார்த்தா தெரியலையா? புதுசா கல்யாணம் ஆனவங்க காலங்காலமா கொண்டு வர்றது தானே. ஆனா இதுல ஒரு மேஜிக் இருக்கு சத்யா. அது இப்படி பின்னால இருந்து கட்டி பிடிச்சிட்டு தான் கொடுக்கணுமா? அது சரி, கட்டி பிடிக்க அல்வாவும் பூவும் ஒரு சாக்கு தானே. வைஃப் கிட்ட தானே இப்படி உரிமையா பண்ண முடியும். அர்ஜுன் விடு என்ன. ஹல்வா மல்லிகைப்பூக்கு தேங்க்ஸ். சரி இந்தா மல்லிகைப்பூ வச்சுக்க. இதுக்கு எப்ப நேரம் வருதோ இந்தா. மல்லிகைப்பூ வச்சுக்கணும்னா நாம வெளியே அவுட்டிங் போனுமே. போயிட்டா போச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சாமியா வரம் கொடுக்கும் போதே பூசாரி வேணா நான் சொல்லுவா. ஆனா நீ எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் பாக்கி இருக்கே, அதை நிறைவேற்றணும். நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு அத நான் நிறைவேத்தாம விட்டுட்டேனா? சான்ஸே இல்லையே. நானே ஒரு சின்சியர் சிகாமணி. நான் உனக்கு பட்டு புடவை நகை ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னா? இல்ல. அபி மாமாவை ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, ஆனா கூட்டிட்டு போகல. ஓஹோ, அன்னைக்கு அம்மா தடுத்துட்டாங்க, அதனாலதான். ஆனா இன்னைக்கு நம்ம கூட அபி வந்தா நம்ம ரொமான்ஸ் மூட் டிஸ்டர்ப் ஆயிடுமே சத்யா. என்னையா நீ? பாவம் அவரு எவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்காரு. அவரை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அவரு கஷ்டப்படும் போது நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அர்ஜுன்? கரெக்ட் தான். அவனுக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டும் போது முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியலையே. அந்த நேரம் பார்த்து தேவி பிரச்சனையும் வந்துருச்சேன்னு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு. இன்னைக்கு நாம அவனை கூட்டிட்டு போனா அவன் நிச்சயமா சந்தோஷப்படுவான், ரிலாக்ஸா இருப்பான். அப்ப ஒரு தம்பியா அது உன்னோட கடமை இல்லையா அர்ஜுன்? லாஸ்ட் டைம் மிஸ் ஆனது இந்த தடவை கூட ஒர்க் அவுட் ஆகும்ல? யோ, என்னையா இப்படி பாக்குற? இல்ல, உனக்கு தான் இந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசம். அம்மாவை டயட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஷ் பண்ணி கொடுத்து அப்படி கவனிச்சுக்கிற. அவங்க எனக்கு அத்தை தானே. நானே அபிய பத்தி யோசிக்காம சுயநலமா நாம மட்டும் அவுட்டிங் போலான்னு சொன்னப்போ நீ மட்டும் அபியோட சந்தோஷத்தை யோசிச்சு அவரும் நம்ம கூட வரட்டும்னு சொல்ற. அவர் என் மூத்தார் தானையா? அம்மாவால நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் பாதியிலே நின்னப்ப வேற யாராவது பொண்ணா இருந்தா இந்நேரம் பெரிய பிரச்சனை பண்ணிருப்பா. ஆனா அத கூட நீ பெருந்தன்மையா விட்டு கொடுத்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்ட. அது உனக்காக தான்யா. நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சத்யா. யூ ஆர் கிரேட் சத்யா அண்ட் ஐ அம் லக்கி. சரி சரி ஓகே, முதல்ல போய் அபி மாமாவை ரெடி பண்ணு. டைம் ஆயிடுச்சு. ஓகே சத்யா. அர்ஜுன், நான் கிளம்புறேன்டா. அபி, இப்பதான் உன்னை ஜாலியா ஒரு அவுட்டிங் கூட்டிட்டு போலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ அதுக்குள்ள பெட்டியோட எங்க கிளம்புற? அன்னைக்கே அம்மா சொன்னது தானே அர்ஜுன், அபிய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏற்காடு கூட்டு போறேன். நான் தான் பாத்துக்க போறேன். இல்ல இல்ல, என்ன திடீர்னு? திடீர் முடிவில்லை சத்யா, இது ஏற்கனவே பண்ண முடிவுதான். அர்ஜுனுக்கே தெரியுமே, ஏன் உன்கிட்ட சொல்லலையா? அவனே பாவம் ஜாலி மூட்லயே மறந்துருப்பாப்ல. இல்ல, அபிய ட்ரீட்மெண்ட்காக அனுப்புறாங்கன்னு தெரியும். அது ஏற்காடு,
அதுவும் இப்பவே கிளம்புறாங்கங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். இப்பவே போணுமா? ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அபிக்கு கொஞ்சம் தனிமையும் சிகிச்சையும் தேவைப்படுது. இங்க சென்னையில இருந்தா தொந்தரவு ஜாஸ்தி. அதனால்தான் ஏற்காடுக்கு அனுப்புறோம். அக்கா டைம் ஆச்சுக்கா, கிளம்புறோம். அபி, மா டேக் கேர். அம்மா தினமும் போன் பண்ணுவேன். மாமா கூடவே இருப்பாரு. சரிம்மா. போயிட்டு வா. அபி, அர்ஜுன், ஐ வில் மிஸ் யூ. ஆனா ஒண்ணு, ஏற்காடு ஒன்னும் 3 கடல் 3 மலை தாண்டி வெளிநாட்டுல ஒண்ணும் இல்ல அபி. காலையில நினைச்சா சாயந்தரம் வந்து உன்னை பாத்துருவேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வா. டேக் கேர். பாய்டா. மறுபடியும் சந்திக்கலாம் சத்யா. பி ஹாப்பி. போத் ஆஃப் யூ என்ஜாய் த லைஃப். ஃபோன் நம்பர் வச்சு எடுத்துக்கிட்டீங்களா? அபி வா போலாம். மாமா, ஏய் அழாதடி. இவ ஏன் இவ்ளோ அழுவுறா? இல்ல நீங்க அழுவுறத பார்த்து எங்களுக்கும் அழுக வருது. அழுறது கூட இந்த வீட்டுல உரிமை இல்லையா? சரி சரி, அழுதுக்க. இன்னைக்கு நேத்து முளைச்சதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் நல்லாயிட்டு வந்துடுவான் வா. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? என் அக்கா என்ன பாவம் பண்ணா? அவ வயித்துல இருக்க குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நான் 2 ஸ்டெப் கஷ்டப்பட்டு மேலே ஏறணும்னு நினைக்கிறப்போ என்ன 4 ஸ்டெப் சரிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறியே. நான் கொடுத்த அக்கா நம்புறேன். அபி மாமா பார்த்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் நான் 2 பேரையும் எப்படி சந்திக்க வைக்க போறேன்? ஒண்ணுமே புரியலையே. இவரு ஏற்காடு போறாரு. அங்க இவரை சந்திச்சிட முடியும்னு ஒருத்தி நம்பிட்டு இருக்கா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அங்கிருந்து வந்ததுல இருந்து சத்யா கிட்ட பேசவே இல்ல. பேசுவோம்.